ஒரு ஏழை மனுஷன் ஏர்லைன் கம்பெனி பாஸ் ஐ பார்க்கணும்னு $40,000 செலவு பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேன் டிக்கெட் வாங்கினார். ஆனா அவங்க 2 பேரும் கை குலுக்கின பிறகு நிறைய டவுட் காட்டினாங்க. அவரு மதுவை வச்சு தன் கைகளை சானிடைஸ் பண்ணிட்டே இருந்தார். அந்த மனுஷன் கொஞ்சம் சங்கடப்பட்டார். ஆனாலும் நம்பிக்கையோட இருந்தார். இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்கள் விமானத்தில் பயணம் பண்ண ஏதுவா ஒரு சீப் ஏர்லைன் உருவாக்க ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணினார். ஆனா இந்த நல்ல எண்ணத்துக்கு பணக்காரங்க ஸ்ட்ராங்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா விமானம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க. ஏழைகளும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களும் பணக்காரங்களோட ஒரே ஃபிளைட்ல பயணம் பண்ண தகுதி இல்லைன்னு நினைச்சாங்க. அதனால இன்வெஸ்ட் பண்ண மறுத்ததோட மட்டும் இல்லாம அந்த மனுஷனை எக்கானமி கேபினுக்கு அனுப்ப பாடிகார்டு கிட்ட சொன்னாங்க. இந்த வயலண்ட் பிஹேவியர் மாராவுக்கு ரொம்ப கோபத்தை வரவழைச்சது. அவரு, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேன் டிக்கெட் வாங்கி இருக்கேன், இங்க உட்கார எனக்கு ரைட் இருக்கு இன்னும் எதிர்த்தார். ஆனா அவர் கேபிட்டல் பவர் ஐ குறிச்சு மதிப்பிட்டார். பணக்கார மனுஷன் கேபின் க்ரூ கிட்ட 2 வார்த்தை காதுல கிசுகிசுத்ததை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் விமானம் திரும்பி போறதா நியூஸ் வந்துச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இது கேப்டன் ஷர்மா பேசுறேன். இன்னைக்கு நாம சென்னையில சந்திக்க போறோம். நான் ஏர்போர்ட்க்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்க டிக்கெட் வச்சிருக்கீங்க, நான் பிளேன் வச்சிருக்கேன் மை ஃப்ரெண்ட். வெள்ளை முடி வச்ச ஒரு அங்கிள் சூட் போட்டுக்கிட்டு மாராவை ஸ்டாப் பண்ணினார். அவர்தான் ஃபேமஸ் ரிஸ்க் இன்வெஸ்டர் பாபு. ஃபிளைட்ல போகும்போது மாரா ஒரு சீப் ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ண போறாரு தற்செயலா கேள்விப்பட்டார். இந்தியால பெரும்பாலான மக்களால் எக்ஸ்பென்சிவ் ஃபிளைட் டிக்கெட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதாலே இது ஒரு ஹியூஜ் பிசினஸ் ஆகிருக்கும்னு நினைச்சார். ஆனா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி மாரா அவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சார். சோ ஐடியாவை நல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மாரா அவரை ரோட் சைடுல இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போனார். ஆரம்பத்துல பாபு இங்க இருக்கிற நாய்ஸ் பத்தி கவலைப்பட்டார். ஆனா இங்க இருக்கிற ஸ்பெஷல் பேன்கேக் டேஸ்ட் பண்ணப்போ அந்த டேஸ்ட் அவர் மனசை வென்னுடுச்சு. அப்புறம் மாரா சீப் ஃபிளைட் மாடல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். இங்க பேன்கேக் விலை $30 கம்மிதான். ஆனா சாம் குவாலிட்டில 5 ஸ்டார் ஹோட்டல்ல 10 மடங்கு விலை. ஏன்னா ஹோட்டல்ல எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் ஆட் ஆகுது. ஆனா மக்கள் சாப்பிடுறதுக்கு மட்டும் வந்தா இந்த எக்ஸ்ட்ரா பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 1 மணி நேர ஃபிளைட் ஜர்னிக்கு மட்டும் போறவங்களுக்கு ஃபுட் மற்றும் நியூஸ் பேப்பர் சர்வீஸ் தேவை இல்லை. இந்த வழியில காஸ்ட் குறையும், டிக்கெட் பிரைஸ் குறையும். அப்புறம் பிசினஸ் கேபின் எல்லாம் எக்கானமி கேபின் மாத்தி பேசஞ்சர் சீட்ஸ் அதிகமா போடலாம். லாங் டிஸ்டன்ஸ் ஃபிளைட்ஸ் 3 ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபிளைட்ஸ் பிரிச்சு பேசஞ்சர் ஃப்ளோ அதிகமா வச்சுக்கலாம். இது ட்ரெடிஷனல் ஆபரேட்டிங் மோட் அப்ரேட் பண்ணற பவர்ஃபுல் ஆபரேட்டிங் மாடல். இந்த ஸ்ட்ராங் பிசினஸ் மாடல் காரணமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். பல விமானங்களை வாங்க அவங்க நேஷன் வைட் லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகஸ்ட் இருந்தாலும் கூட அதிக ரிஸ்க் இல்லை. ஆனா மாரா சொன்னார் விமானம் வாங்க வேண்டாம்னு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு குறைந்த விலை கொடுத்தா போதும். ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்வின் டவர்ஸ் இன்சிடென்ட் ஐ சமீபத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கு. முழு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வியாபாரமும் சீரியஸ் குறைஞ்சிருக்கு. அதனால முந்தைய விலையில் பாதி விலைக்கு கீழ் போயிங் பிளேன்ஸ் ஐ ரெண்ட்க்கு எடுக்கலாம். இந்த வார்த்தை வந்ததும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புக்கொண்டு தலையாட்டினாங்க. ஆனா ஏஜென்சி குறைந்தபட்சம் 6 மாத டர்ன் அரவுண்ட் செலுத்த வேண்டியிருக்கு. அதனால பாபு மாரா கிட்ட $10 மில்லியன் அட்வான்ஸ் கொடுக்க சொன்னாரு. ஏன்னா அடுத்த 6 மாசத்துல யாராவது சீப் ஏவியேஷன் ஐடியாவை எடுத்துட்டாங்கன்னா அல்லது யுனைடெட் ஸ்டேட்ஸ் விமான விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லா இருக்காது. மாரா இதை கேட்டு இந்த கடினமான டாஸ்கை ஏத்துக்கிட்டாரு. ஆனா ரியலிஸ்டிக் தெரியாத பிளான் உன்னோட. $10 மில்லியன் ரெண்ட்க்கு எடுக்கிறது ஈஸி தான். ஆனா எந்த பேங்கும் இந்த பிளட்லெஸ் ரிஸ்க் எடுக்க ரெடி இல்லை. 24 பேங்க்ஸ் தொடர்ச்சியா ரிஜெக்ட் பண்ணின பிறகு அவர் ஒரு முன்னாள் காம்ரேட் கூட்டிட்டு போய் ரிட்டையர்ட் சோல்ஜர் லோன் வாங்க முயற்சி பண்ணாரு. ஆனா ஆடிட் இன்சார்ஜ் ஆன சீஃப்க்கு மாராவையும் இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல. ஒன்னு, மாரா ஏர்ஃபோர்ஸ்ல கம்ப்ளீட் தால் மாதிரி இருந்து சீஃப்க்கு நிறைய ட்ரபிள் கொடுத்திருக்காரு. இரண்டாவது, மாரா அவரோட நல்ல பிரதர் சேத்தன்யாவை ரிட்டையர் ஆகஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி விமானம் கொடுக்க சொன்னாரு. அவர்தான் ஹோல் டீம்ல பெஸ்ட் பைலட். அதே நேரத்துல சீஃப் பெஸ்ட் ப்ரௌட் ஸ்டூடெண்ட். அவர் ஹார்ட் ட்ரெயின் பண்ணின ஆளை மாரா எடுத்துக்க போறாரு என்கிற எண்ணத்துல சீஃப் ஆடிட் அப்ரூவ் பண்ண மறுத்துட்டாரு. ஏர்போர்ஸ் பேஸ்ல இருந்து வெளியே வர முடியாத நிலையில் மாராக்கு அவங்க ஹோம் டவுனுக்கு திரும்ப போவதை தவிர வேற வழி இல்லை. ஃபார்ம்லேண்ட் மற்றும் ரியல் எஸ்டேட் மோர்கேஜ்க்கு வச்சு கிராமத்து பணக்காரங்க கிட்ட இருந்து கடன் வாங்க வேண்டியிருந்தது. மாரா ஒரு சீப் ஏர்லைன் ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரிஞ்சப்போ அந்த ஐடியா கேட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாரு. ஆட்டோ, டிராக்டர், பஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அடுத்த ஃபிளைட்க்கு முதல் டிக்கெட் வாங்குறவர். சரி, நான் மாரா கிட்ட இருந்து பிளேன் வாங்கி ட்ரிப் போக போறேன். நம்ம பிசினஸ்க்கு பிரைட் தேவை. இளம் வயசுல எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க, என்கிட்ட பணம் இல்லை. மாரா அசெட் மோர்கேஜ்க்கு வச்சாலும் அது $4 மில்லியன் மதிப்புதான். ஆனா அவரோட அப்பா அவருக்கு டீச்சர் ஆகியிருந்ததால் பணக்காரர் கடைசியா $10 மில்லியன் கடன் கொடுக்க ஒப்புக்கொண்டாரு. திருப்பி கொடுக்க டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்ப சிவில் ஏவியேஷன் பியூரோ ஆடிட் மட்டும் கிடைச்சா போதும். அப்புறம் அபிஷியலி ஏர்லைன் ஆரம்பிக்கலாம். இது சிம்பிள் விஷயம்னு நினைச்சேன். ஆனா டைரக்டர் பிசினஸ் பிஸி ஆயிருந்து டிலே பண்ணிட்டே இருந்தாரு. மாரா காத்திருந்து அழுவதை தவிர வேற எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் விடிய காத்திருக்காரு. ஆளா பார்த்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம காத்திருந்தாரு. கடைசியா அரை மாசம் தொடர்ந்து வெயிட் பண்ணி இறுதியா நிஜ டைரக்டர் எதிர்பாராத விதமாக சந்திச்சப்போ மாரா தன்னை அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேட்டாங்க. டைரக்டர் கூட மாராவோட ஸ்டைல் அட்மையர் பண்றதா சொல்லி நாளைக்கு இதை நடக்க வைப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. நீண்ட நாள் வெயிட்டிங். மிடில் ஏஜ் மனுஷன் பேட்டில் வின் பண்ணிட்டான். எக்ஸைட்டட் செயின் கூட மோட்டார் சைக்கிள் ரைட் பண்ணிட்டு இருந்தான். பக்கத்து பிளேன் ஹாட் வேவ் மேல இருந்தது. அவனோட ட்ரீம் கூட ஃப்ளை பண்றது மாதிரி இருந்தது. ஆனா மாராக்கு தெரியாது டைரக்டரோட ப்ராமிஸ் டிலே பண்றதுக்கான எக்ஸ்கியூஸ் தான். அடுத்த நாள் ஹோப் ஆபீஸ்க்கு வந்தப்போ அசிஸ்டன்ட் சொன்னாங்க, சார், ஒரு வாரம் லீவ். உங்களுக்கு தெரியலையா? நான் அப்புறம் வந்து பண்றேன். எத்தனை தடவை ஒரு வாரம்னு சொல்லுவீங்க? ஒரே ஒரு மீட்டிங்காக. அப்ப ஏன் வந்தீங்க சார்? உங்களுக்கு ரத்தன் டாடாவை தெரியுமா? அவரு அதே ஆபீஸ்ல டாடா ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ண 20 வருஷம் வெயிட் பண்ணாரு. நீங்க யாரு? போங்க சார், என்னை புரிஞ்சுக்கோங்க. மாரா எழுந்து அவரோட கால்களின் பவர்ல கிரஷ் ஆகிட்டாரு. அவர் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல அவரோட ஆத்மா உடைஞ்ச நிலையில் உட்கார்ந்தாரு. அவரோட காதுல புகை சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரோட எதிர்காலம் தெரிஞ்சது போல தெரியல. இந்த நேரத்துல அவரு உண்மையிலேயே லாஸ்ட் ஆயிட்டாரு. ஆனா லைஃப்க்கு முடிவு இல்லை. ஹோப் திரும்பவும் வந்துகிட்டு இருக்கு. அப்போதான்
ஸ்டேஷன்ல சீனியர் ரிப்போர்ட்டர் வாமி பிரைம் மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ண போறாருன்னு பிராட்காஸ்ட் பண்ணாங்க. மாறா விஷயத்தோட டிரான்சிஷன் பார்க்க விட்டுச்சு. ஏன்னா ரிப்போர்ட்டர் போர்ட் ஆகும்போது சூப்பர் ஹெவின்னு டெஸ்ட் பண்ணாங்க. பிரெக்னன்ட் சிஸ்டருக்கு ஃப்ரெஷ் ஃபுட் ஆயிருந்ததால் அதை டிலே பண்ண முடியாது. ஸ்டாஃப் ஹெல்ப்லெஸ் ஆயிருந்த போது மாறா தன்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேன் டிக்கெட் யூஸ் பண்ணி சூப்பர் ஹெவி ஃபுட் பிளேன்ல எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ணினாரு. அவங்க 2 பேரும் அன்பார்ச்சுனேட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. மத்தவங்க தன்கிட்ட ஃபேவர் வாங்கியதால மாறா அவரை பிரைம் மினிஸ்டர் இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. பிரைம் மினிஸ்டர் பார்த்ததும் எக்ஸ்க்ளூசிவ் ஹெட்லைன்ஸ் தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணினாரு. எந்த ரிப்போர்ட்டரும் எக்ஸ்க்ளூசிவ் ஹெட்லைன்ஸ் தேடுவதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. வாமியும் விதிவிலக்கு இல்ல. சோ கடைசியில அவர் டிசைட் பண்ணினாரு. முடிவு எடுத்தாரு. மாறா அவரது ரெக்கார்டர் ஆகஸ்ட் நடிக்க அனுமதிக்க பிரைம் மினிஸ்டர் பார்க்க ஆஃபிஷியல் கிட்ட இருந்து மறைஞ்சு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் உடைய எக்ஸ்கியூஸ் எவ்வளவு லெவல்ல இருக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒர்க் சர்டிபிகேட்ல தேவையான ஐடென்டிட்டி ப்ரொவைட் பண்ண முடியாததால மாறா சஸ்பிஷியஸ் பர்சன் ஆகஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார். திடீர்னு அவர் ரூம்ல இருந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட கத்தினார். நான் உங்களை கொல்ல போறேன். நான் உங்களை கொல்ல போறேன். நான் உங்களை கொல்ல போறேன். சீப் ஏவியேஷன் பத்தின ஐடியா பிரைம் மினிஸ்டருக்கு உடனே இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா சாதாரண இந்தியன்ஸ்க்கு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற ரயில்வேஸ் எல்லாம் அதிகரிச்சு வரும் growthக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது சீப் ஏவியேஷன் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு புரியல. கிராமப்புறத்தில் இருந்து வந்த தெரியாத ஒரு குழு ஏன் ஏவியேஷன் கம்பெனி ஆரம்பிக்க இவ்வளவு பர்சிஸ்டன்ட் ஆகஸ்ட் இருக்காங்க? அரெஸ்ட் ஆகும் ரிஸ்க் கூட எடுத்துக்கிட்டு நேருக்கு நேர் சந்திச்சப்ப மாறா அவரோட கஷ்டங்களை பத்தி பேசினார். அவர் சவுலாவான் தான் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தார்னு சொன்னார். அங்க ரயில்வேஸ் போகுது. ஆனா நிறுத்தி போற ஸ்டேஷன் இல்ல. இதனால லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையை மாத்த கிராமத்துல இருக்கிற ஒரே டீச்சர். அதே நேரத்துல அவரோட அப்பாவும் கூட கவர்மெண்ட்க்கு லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிச்சார். ஆனா 20 வருஷமா எழுதியும் எந்த பதிலும் இல்ல. முழு கிராமமும் கடலை பார்த்துக்கிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் வேற வழியை எடுத்தார். ஆனா இது அவரோட தைரியமான கிராமத்து மக்களை கூட்டி அவர் ஹோல்ட் பேக் பண்ணணும்னு நினைக்கிறார். நீங்க ஸ்டாப் அண்ட் கோ ஸ்டேஷன் அமைக்கணும்னா ரயில்வே மேனேஜர் கிட்ட நல்லா பேசணும்னு நினைக்கிறார். இப்படி ஃபைட் பேக் பண்றதுக்கு பதிலா ட்ரெயின் நிறுத்தணும்னா வில்லேஜ் ஹெட்மேன் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கணும். ட்ரெயின் ஃபேர் கட்டணும். சரியா? ரெடியா? அந்த நாள் நீங்க வில்லேஜ் ஹெட்மேன் கிட்ட லெட்டர் எழுதினீங்க. என்ன ஆச்சு? வில்லேஜ் ஹெட்மேன் இப்ப ரோட் அக்காட் பண்றார். ஹெவியா மழை பெய்யுது. அந்த மனுஷனை பத்தி நான் சொல்லலையா? அவர் எந்த மாதிரி ஆள்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு மந்த்க்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். டாக்டர் அபாக்க அவசரமா இருந்தார். ட்ரெயின் வெளியே மெடிக்கல் கவுன் போட்டுக்கிட்டு இருந்தார். கால் மேல தூக்கிக்கிட்டு பிக் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். நீங்க ஒயிட் பேப்பர் ஓட இந்த வில்லேஜ்ல ஹைட் ஆகஸ்ட் போறீங்க. நீங்க எப்போதுமே டிஃபீட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க டிஃபீட் ஆவீங்க. ஓ மை காட். இந்த ஸ்லாப் ஃபாதர் மற்றும் சன் முற்றிலுமா டெஸ்பரேட் ஆகிடுச்சு. மாறாவும் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு போயிட்டார். 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் வரைக்கும் அவர் மனசுல இருந்த ஹேட்ரட் டைம் படிப்படியா அழிச்சிடுச்சு. ஃபேமிலியில இருக்கிற ஃபாதரும் இப்படித்தான். மாறா ஓட ஃபியூச்சர் பத்தி கவலை இல்லாத மாதிரி ஆக்ட் பண்றார். ஆனா மதர் தன்னை பத்தி யோசிக்கும் போது இன்னும் ரகசியமா லிசன் பண்ணுவார். மாறாவோட வார்த்தைகள் எல்லாம் பிளிங்க் சவுண்டா மாறிடுச்சு. இனி பேச முடியல. போன் கேட்டுக்கிட்டு ஃபாதர் சைடு இருந்தார். பதட்டமா இருந்த மாறா மறுபடியும் கோல் பண்ண பிளைன் பண்ணினார். ஆனா சீப் அவரை தடுத்துட்டார். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கு. ட்ரீம் இந்த மாதிரி ஃபாதர் மகனோட ரிசீவ் பண்ணி ஹைப்பி இருந்திருக்கணும். ஆனா துரதிஷ்டவசமா ஒரு ஃபெயிலியர் காரணமா சில நாட்களுக்கு அப்புறம் மாறாவுக்கு வீட்ல இருந்து எமர்ஜென்சி கால் வந்தது. மோதர் சொன்னாங்க ஃபாதர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காருன்னு. அவரால துக்கத்தை ஹீல் பண்ண முடியல. அவரோட கடைசி வென் என்னன்னா பல வருஷமா வீட்டை விட்டு போயிருந்த மகனை பார்க்கணும்னு தான். இந்த நியூஸ் கேட்டதும் 2 நல்ல கோம்ரேடேஜ். முதல் முறையா அவருக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா வியர்வை முழுக்க நோப்பிங் மோல் குரர் போனப்போ இக்கோனமி வேர்ஹவுஸ்ல பிளேன் டிக்கெட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 2 மடங்கு விலைக்கு கமரல் வேர்ஹவுஸ்ல மட்டும் தான் இருக்கு. பிளேன் டிக்கெட் வாங்க பாசஸ் பாய் கிட்ட பணம் கடன் கேட்க ஆரம்பிச்சார். ஆனா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. கேர் பண்ணாத முகங்கள் மட்டும் தான் இருந்தது. அவருக்கு வேற வழி இல்லாம போஸ்ட் ஆபீஸ்க்கு போனார். ஒரு பெரிய ஹோல்ல பைசெஞ்சர் கிட்ட போனார். ஃபாதர் உடைய இல்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணினார். ஓட லைஃப் பேஜ் பார்க்க டிக்கெட் வாங்க அர்ஜென்ட்லி 6000 ரூபாய் தேவைன்னு. ஆனா ஒரு மனுஷனோட விட்டு கொடுத்தாலும் கூட டபுள் டீலிங் மிலிட்டரி கொடுத்தாலும் கூட யாரும் ஹெல்ப் பண்ண முன்வரல. கடைசியில அவரால பிளேன்ல ஏற முடியல. செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவரை கிக் அவுட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு போக வழியே இல்லை. அவன் மோடல் ஆகஸ்ட் மாற வேண்டிய சூழ்நிலை. மணல் நிறைஞ்ச ரோட்ல அவன் போன வழியெல்லாம். அப்புறம் எப்போதும் ஸ்லோ போற ட்ரெயின்ல ஏறினான். விசித்திரமான மவுண்டன் ரேஞ்ச் வழியா. அப்புறம் டாக்ஸி எடுத்தான். 2 நாள் முழுக்க அவனோட பாதர் கூட இருந்தப்போ நைட் ரோட்ல நடந்த மெமோரிஸ். அவன் யங் இருந்து கோபமா இருந்தப்போ மழையில் அவன் பாதர் ஓட பாஸ்ட் எயிட் பண்ணினான். கண்ணீர் மெதுவா வந்துச்சு. அடுத்த நாள் மாலா ஓட மிலிட்டரி யூனிஃபார்ம் வீட்டு முன்னாடி தெரிஞ்சது. பாதர் புன்னகைச்சு கண்ண திறந்தார். மகனோட கை கட்டப்பட்டு இருந்தது. எல்லாம் கிளியர் தெரிய ஆரம்பிச்சது. பாதர் ஓட சுருக்கம் விழுந்த கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்தது.